வெல்கம் டு வெற்றி ஐஎஸ் எக்ஸாமி. நம்ம என்ன பார்க்க போனால் சராசரியில் ஒரு பியூசி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பெண்ணானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்படுகிறது. எனில் மதிப்பெண் சரியான மதிப்புகளுக்கான சரியான சராசரி என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ 25 மாணவர்கள் இருக்காங்க, அவங்களோட சராசரி கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன செய்யறாங்கன்னா 96 ஒருத்தர் எடுத்திருக்கான். அவன் மார்க் வந்துட்டு கால்குலேட் பண்ணும்போது எப்படி கால்குலேட் பண்ணிட்டாங்க, 69 சொல்லிட்டு கம்மியாக வச்சு கால்குலேட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஆவரேஜ் எவ்வளோ வருது, 78.4 வருது. அப்போ நம்ம கரெக்ட் பண்ணிட்டு புதிய ஆவரேஜ் வருங்க, அது என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்போ அது பார்க்கும்போது 96லேருந்து 69 கழிச்சு 27, அப்போ 27 வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தானே வரும். ஸோ அப்போ எப்படி ஜாயின் பண்ணுன்னா, அப்போ இது வந்து மொத்த கூட்டுத்தொகை தானே மேலே உள்ளது, கீழே வந்து அதோட எண்ணிக்கை. இதுதான் வந்து 788.4 சராசரி. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு கூட்டுத்தொகை என்னன்னு தெரிஞ்சுட்டா அந்த கூட்டுத்தொகையோட இந்த நம்பரை கூட்டிட்டோம் அப்படின்னா திருப்பி இந்த 25ஆல டிவைட் பண்ணால் அதோட சரியான சராசரி கிடைச்சிருமா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கூட்டுத்தொகை இது பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்கறது அப்படியே எழுத போகிறோம். சிக்மா எக்ஸ் பை 25 ஈக்குவல் டு சராசரி எவ்வளோ, 78.4. இப்போ கூட்டுத்தொகை இங்கே வச்சுட்டு 25 அந்த சைடுமா பெருக்கல் வருமா? ஸோ பெருக்கினா என்ன வரும், சிக்மா ஈக்குவல் டு 1960 வரும். ஸோ இதோட தான் இந்த 27 வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 1987 வருதா? ஸோ அப்போ 1987 புதுசாக நான் ரீஅரேஞ்ச் பண்ண மொத்த கூட்டுத்தொகை. அப்போ சராசரி என்ன செய்யணும், மொத்த எண்ணிக்கையில் டிவைட் பண்ணுமா, மொத்த எண்ணிக்கையில் 25. ஸோ 25ஆல் டிவைட் பண்ணால் புதிய சராசரி என்ன வரும், 79.48 அப்படிங்கிறதா நம்மளுக்கான புதிய சரியான சராசரி ஆகும். தேங்க்யூ.